வெல்கம் டு மாசாஸ்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் போடுங்க, வீட்டு குழம்பு மிளகாய் தூள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க ஃபோன் பண்ணி. அதுக்காக ஒரு அப்டேட் போட்டிருக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ 1 கிலோ மிளகாய்க்கு 1 கிலோ கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ தேவை போடலான்னு பார்க்கலாங்க. 1 கிலோ வரமிளகாய், 1 கிலோ கொத்தமல்லி, சீரகம் 100, மிளகு 100, கிராம்பு 100 கிராம், உப்பு 100 கிராம், கல்லுப்பு எடுத்துருக்கேங்க, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாமே 100 கிராம் எடுத்துக்கோங்க. சோம்பு 100 கிராம், பொட்டுக்கடலை 100 கிராம், கசகசா 100 கிராம், அரிசி வறுத்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பிரியாணிக்கு போடுற இலை, தலை, லவங்கப்பூவு, பட்டை, கிராம்பு, அது பிரியாணிக்கு போடுற ஆல் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் போல் எடுத்துக்க போகிறோம். ப்ளஸ் ரோஜா இதழ்கள் எடுத்துருக்கோங்க. இது எல்லா ஐட்டம்ஸையும் நல்லா மீடியம் லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ வெயிலில் காய போட்டு எடுத்துக்கலாங்க. நல்ல வெயிலில் இது எல்லாத்தையுமே காய வச்சு எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒயிட் கிளாத் எடுத்துகிட்டு நல்லா இப்படி காய போட ஆரம்பித்தாச்சு. இதெல்லாம் நல்லா காஞ்ச பிறகு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்துட்டு இப்படி காய வச்சு எடுத்துக்கலாங்க. மிளகாய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. 6 மந்த்துக்கு ஒன்ஸ் இப்படி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நல்ல வாசனையாகவும் குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நல்லா ஃபைன் பவுடராக இருக்குது பாருங்கள். நான்வெஜ் குழம்புக்குனா 2-3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். வெஜ்ஜு பொரியலுக்கெலாம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூனே போதுமானதாக இருக்கும். பிரியாணிக்கு கூட 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.